இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, இங்கே களக்காடில் இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னைக்கு இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய பஸ்ஸுங்க சுபத்ரா டிராவல்ஸ், ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு தான். பார்க்க நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. களக்காடு, சேரன்மாதேவி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பஸ் ஏறி சென்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சுபத்ரா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இங்கே திருச்சியில் ஒரு ஃபேமஸான கோயில் சமயபுரம் அம்மன் கோயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா போயிட்டுருக்கனால ஃபுல்லாக ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடுங்க. களக்காடில் இருக்க இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, இங்கே களக்காடில் இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னைக்கு இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ஆம்னி பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போக போகிறேங்க. எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடியே அழகாக நிற்கும். சுபத்ரா டிராவல்ஸ். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த ரூட்டில் ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. களக்காடு டு சென்னை வந்து ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து ஒரு 4:30 மணி ஆச்சுங்க. நமக்கு பஸ் வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. 4:45 இங்கே களக்காடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பஸ்ஸு கிளம்பும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுடைய பஸ்ஸுங்க சுபத்ரா டிராவல்ஸ், ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு தான். பார்க்க நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. நல்லா க்ரீன் கலரில் பெயிண்ட் அடித்து நல்லா சூப்பராக இருக்குது பஸ்ஸோட எக்ஸ்டீரியரு. உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது பார்க்கலாம்.
நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஒரு நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் மக்களே. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 25 ஸ்லீப்பரு 10 சீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குல்ல. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட்டு சீட்ருலேயே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ட்ராவலில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ BS6ங்க. அசோக் லேலண்ட் சேசஸில் உங்களுக்கு பிரகாஷ் வேகாவில் பில்ட் பண்ண பஸ்ஸு. சூப்பராக நல்லா இருக்குல்ல. ஃப்ரண்ட்டு கேபினு இப்போ தான் டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்காரு கேபினை. வாங்க மக்களே, இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை களக்காடு டு சென்னை சுபத்ரா ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸை டிரைவர் அண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களே, பஸ்ஸு வந்து கரெக்டாக களக்காடில் இருந்து 4:45 ஷார்ப்பாக எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீட்டில் செட்டில் ஆகிருக்கேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்பில் கொடுக்கல. சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா லைட் எரியுது. ஸோ ப்ளூ கலரில் லைட் எரியுது, பக்காவாக ஒர்க் ஆகும் சார்ஜிங் பாயிண்ட்டு. சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாம் மக்களே. இங்கே சைடில் வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டு பக்காவாக சாயும். புஷ்பேக் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ப்ராடாக நல்லா கொடுத்துருக்காங்க, பக்காவாக கொடுத்துருக்காங்க மக்களே. நம்ம சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கைப்பிடிக்கிற ஹேமரு, இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவர் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பிராண்டிங் SKA சுபத்ரா தான் அவங்களுடைய ஷார்ட் நேம். SKA ஒயிட் கலரில் ஹெட் கவர் வந்து எல்லா சீட்டுக்கும் வந்து போட்டிருக்காங்க பக்காவாக. கேபின் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. ரூட்டெல்லாம் புது ரூட்டு, அதனால் முன்னாடி உட்காந்து கேபின் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். டெய்லி ஈவினிங் 4:45 இங்கே களக்காடு பஸ் ஸ்டாண்டில் எடுத்து உங்களுக்கு சென்னை அடுத்த நாள் காலையில் 5:40 வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு டைமிங் கொடுத்துருக்காங்க. கிளாம்பாக்கம் டைமிங் உங்களுக்கு 4:40, 5:40 கோயம்பேடு டைமிங். ரோகிணி தேட்டர் கிட்ட ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ் போடாங்க. கோயம்பேடும் தாண்டி உங்களுக்கு பாடி, மாதாவரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டேரி, அப்படியே வந்து ரெட் ஹில்ஸ் போகிறாங்க. ரெட் ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6:30 மணி டைமிங் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு எடுக்கிற டைமிங், சென்னையில் எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸில் டெய்லி ஈவினிங் 5:30 மணிக்கு எடுத்து, அதே போல் கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 6:40 வராங்க. கிளாம்பாக்கம் டைமிங் 7:40, 7:45 சம்திங் வந்து கிளாம்பாக்கம் வராங்க. இங்கே காலையில் சேம் அதே போல் 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே களக்காடு வந்து வந்துடுறாங்க. இதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்கு. ஸோ ட்ராப்பிங் அண்டு போர்டிங் இது ரெண்டுமே வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க என்னென்ன இதுன்றது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபத்ரா ட்ராவல்ஸ் வந்து 2009 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்னி பஸ் ஃபீல்டுக்கு வந்து 2009 இருந்து இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பித்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா களக்காடு டு சென்னை, அதுக்கப்புறம் வந்து பாபநாசம் டு சென்னை, 2 ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி தான் வச்சுருக்குறாங்க. நான் ஏசி வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
பார்க்கலாம் என்னன்னு பார்த்துக்கலாம். மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. சேரன்மாதேவி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. சேரன்மாதேவி வந்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. களக்காடில் இருந்து எடுத்து கங்கனகுளம், சேரன்மாதேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலப்பாளையம், அப்படியே திருநெல்வேலி போகிறாங்க. திருநெல்வேலியில் இருந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம், அப்படியே வந்து சென்னை போகிறாங்க. இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. மேக்ஸிமம் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி வரைக்கும் இருக்கோங்க. களக்காடு, அதுக்கப்புறம் வந்து கங்கனகுளம், சேரன்மாதேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கோவில்பட்டி வரைக்கும் உள்ளே போவாங்க. பஸ் ஸ்டாண்டு போவாங்க போல். கோவில்பட்டிக்கு அப்புறம் எல்லாமே பைபாஸ் தான். உங்களுக்கு சாத்தூர், விருதுநகர், மதுரை வந்து பாண்டி கோயில் பைபாஸு, இது எல்லாமே பைபாஸ் தான். ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர், அதே போல் மதுராந்தகம், செங்கல்பட்டு, எஸ்பி கோயில், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மதுரவாயில் வழியாக கோயம்பேடு, பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸு போயிடுறாங்க. பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவரம், அப்படியே ரெட் ஹில்ஸு. இதான் வந்து ட்ராப்பிங்கு. போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10. திருநெல்வேலி வந்துட்டோம். கரெக்டாக இங்கே போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அந்த இடத்துல போர்டிங் டைம் 6:15 கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி அட்வான்ஸாக தாங்க வந்திருக்கு. இது வரைக்கும் கேபின் எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா இதெல்லாம் புது ரூட்டு, இந்த சேரன்மாதேவி ரூட்டெல்லாம் நமக்கு புதுசு. அதனால் சூப்பராக வந்து கேபின் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் பிரேக் அப்புறம் தான் நான் வந்து கேபின் எடுப்பேன். கோவில்பட்டி தாண்டி டின்னர் பிரேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேபினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. நான் புக் பண்ணது சுபத்ரா ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். இன்னைக்கு சென்னைக்கு போக எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 950 மக்களே. நான் புக் பண்ணது இவங்களுடைய வெப்சைட்டில் பண்ணேன். பெஸ்ட்டு நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு லீவு நாளுங்க. உங்களுக்கு கரெக்டாக April 14 தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் களக்காடு டு சென்னை. அதனால் டிக்கெட் ஃபேர் வந்து 950 வச்சுருக்காங்க. இதே நீங்கள் ஒரு ஒர்க்கிங் டேயில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேர், இந்த சீட்டுக்கு டிக்கெட் ஃபேர் அரௌண்ட் ஒரு 700 இருந்து 750 அதுக்குள்ளே தான் வரும். இன்றைக்கி வந்து ஒரு லீவு நாள்னால உங்களுக்கு 950 வச்சுருக்காங்க. பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? One hour later.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20 நம்ம வந்து கோவில்பட்டி வந்திருக்கோம். கோவில்பட்டியில் ஒரு நல்ல போர்டிங் இருக்குங்க. ரெகுலராக கோவில்பட்டியில் இருந்து சென்னைக்கு போகிறவங்க சுபத்ரா ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி தான். ஸோ அதனால் கோவில்பட்டி கண்டிப்பாக உள்ளே வந்து தான் போவாங்க போல். கோவில்பட்டி தாண்டி தான் நமக்கு டின்னர் பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு தெம்பாக நம்ம வந்து கேபின் எடுக்கலாம். அந்த டின்னர் ரெஸ்ட் ஆஃப் விடுறாங்கல்ல, அங்கேருந்து மதுரை வரைக்கும் கேபின் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு தெம்பாக ஒரு சூப்பரான கேபின் எடுக்கலாம். மீதி கேபின் காலையில் உளுந்தூர்பேட்டையில் ஒரு சின்ன கேபின், அது ஒரு ஸ்ட்ரெச்சு கொஞ்ச நேரம் எடுக்கலாம். டைம் கரெக்டாக 8 மணிங்க. நமக்கு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக கோவில்பட்டி தாண்டி நமக்கு வந்து டின்னர் பிரேக் ஹோட்டல் ஹாரியாஸில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். அங்கே போய் சாப்பிடலாம். 15 minutes later. போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. ஆனியன் ரவா வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆரியாஸை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு குறையே சொல்ல முடியாது. சூப்பராக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். அதுக்கு இடையில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, களக்காடு, சேரன்மாதேவி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பஸ் ஏறி சென்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சுபத்ரா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நானும் ஒரு விஷயத்த சொல்லலான்னு சொல்லி தான் சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம்ல, பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். கோயம்பேடு டைமிங் காலையில் 5:40 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வாங்க இதுக்கு மேலே கேபின் எடுத்துகிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம்.
2 hours later. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிட் நைட் ஒரு 1:30 மணி ஆகுது. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் கேபின் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம், உளுந்தூர்பேட்டையில் எந்திரிக்கலான்னு சொல்லி தூங்க போனேன். கரெக்டாக ஒரு 12:15 முழிப்பு வந்துச்சு. என்னடா வண்டி பொறுமையாக போயிட்டுருக்குன்னு பார்த்தா நம்ம திருச்சி வந்துட்டோன்னே அப்படியே ரோடே பிளாக் ஆகிடுச்சு. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருச்சியில் ஒரு ஃபேமஸான கோயில் சமயபுரம் அம்மன் கோயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா போயிட்டுருக்கனால ஃபுல்லாக ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி நேரமாக அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி இன்னும் திருச்சியே தாண்டலை, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ இது இப்படியே போதா இல்லைன்னா முடியுதான்றது தெரியல. அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். கேட்டேன் அப்போ போன வண்டி ஒன்றும் டிராஃபிக்லாம் வண்டி முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. குட் மார்னிங் மக்களே, அதிகாலை வணக்கம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3:45 நமக்கு வந்து ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. டிஎன் பயோபிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா இந்த ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு வர வேண்டிய டைமிங் கரெக்டாக 1:50 இருந்து 2 மணிக்கு வரணும். பட் ஆனால் நம்ம டிலேவாக வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க நீங்களே, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருச்சி தாண்டி அந்த சமயபுரம் அம்மன் கோவில் திருவிழா, சித்திரை திருவிழான்னு நினைக்கிறேங்க. சரியான கூட்டம். கரெக்டாக நம்பர் 1 டோல்கேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரியான
கூட்டம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணமாக வந்து கோயிலுக்கு போகிறனால நல்லா கூட்டம். அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம இங்கே ஒரு 2 மணி நேரம் டிலேவாக வந்திருக்கோம். இந்த ஒரு 2 மணி நேரம் டிலே சென்னைக்கு டிலே ஆகிடும். சென்னைக்கு கோயம்பேடு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:40 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் போவோம். பட் என்ன டைமிங் போகிறாங்கன்றது தெரியல. 5:40க்கு போக வேண்டிய டைம்னா அப்போ 2 மணி நேரம் டிலேவானா 7:40 ஆகணும். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? கேபின் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆச்சுல, அந்த சமயபுரம் அம்மன் கோவில் திருவிழானால ரோடு பிளாக் ஆச்சுல, அங்கேருந்து சரி கொஞ்ச நேரம் கேபின் எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஏன்னா எனக்கு தூக்கமும் போயிடுச்சு. அங்கேருந்து கரெக்டாக செங்குறிச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்களா, சரி தூங்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் போய் தூங்க போகிறேன். அது என்ன விஷயம்னா, கோவில்பட்டியில் இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க, சுபத்ரா ட்ராவல்ஸு. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற பஸ்ஸுலேயும் சென்னைக்கு வரலாம். ஆனால் மற்ற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில்பட்டி ஊருக்குள்ளே வரமாட்டாங்க, பைபாஸில் தான் போர்டிங் ஏற்றுவாங்க. ஆனால் சுபத்ரா ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில்பட்டி ஊருக்குள்ளே வராங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயங்க. இவங்களுடைய 2 பஸ்ஸும், இப்போ நம்ம போகிற சென்னை பஸ்ஸு, பின்னாடி பாபநாசமில் இருந்து சென்னை வர வண்டி, 2 பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில்பட்டி ஊருக்குள்ளே போய் தான் போர்டிங் ஏற்றுறாங்க. ஸோ அங்கே இருந்து கோவில்பட்டியில் இருந்து சென்னைக்கு போகிறதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தேன் நானே. ஏன்னா கோவில்பட்டியில் இருந்து சென்னைக்கு ஒரு 15 பேர்கிட்ட போர்டிங் புக் பண்ணி ட்ராவல் பண்ணாங்க. கோவில்பட்டியில் இருந்து சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா வந்து சுபத்ரா ட்ராவல்ஸு வச்சுருக்குறாங்க. கோவில்பட்டி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, களக்காடு, இங்கே இருந்து சென்னைக்கு மோஸ்ட்லி இந்த பஸ்ஸை நிறைய பேர் சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க போல். இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேங்க. தூங்கிட்டு காலையில் சென்னை என்ன டைமிங் போகிறாங்க, எப்படி டிலேவாக தான் போவோம், என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போதைக்கு குட் நைட் மக்களே. குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து சென்னை வந்துட்டோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நெற்குன்றமில் நம்ம ட்ராப் ஆகிட்டோம். கரெக்டாக 1 மணி நேரம் 40 நிமிஷம் டிலேங்க. கோயம்பேடு டைமிங் 5:40 கொடுத்தாங்க. ஆனால் டிலேவை கம்மி பண்ணி 7 மணிக்கெலாம் கொண்டு வந்து விட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 7:30 மணி மேலே ஆகிடும் நம்ம கோயம்பேடு வர்றதுன்னு. பட் ஆனால் 7 மணிக்கெலாம் கொண்டு வந்து விட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பீடு, சூப்பராக ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் கரெக்டாக அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நல்ல சூப்பரான தூக்கங்க. பெருங்குளத்தூர் வந்து தான் எனக்கு முழிப்பே வந்துச்சு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப்பிங்னே சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கள்ளக்காடு, கங்கனகுளம், சேரன்மாதேவி, மேலப்பாளையம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கோவில்பட்டி, இந்த ஊரில் இருந்து சென்னைக்கு சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா சுபத்ரா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆனால் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க கோயம்பேடு டைமிங் வந்து 5:40 கொடுத்துருக்காங்க. பிஃபோராக கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் நமக்கு திருச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு மக்களே. திருச்சி பார்த்துருப்பீங்க. கோயில்னால வந்து கோயில் திருவிழா, அந்த சமயபுரம் கோயில் திருவிழானால வந்து பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்கு. அந்த ஒரு இதனால தான் நமக்கு இங்கே சென்னை வர்றது டிலே ஆகிடுச்சு. இல்லைனா முன்னாடியே வந்திருப்பாங்க. எனிவேஸ் ட்ராவலராக சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான பஸ்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாள் பெண்டிங் லிஸ்ட்டில் இருந்த ஒரு பஸ்ஸு நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு. எனக்கு என்ன ஒரு சின்ன இதுனா, வர பேசஞ்சருக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாங்கன்றது சொல்ல முடியாது. சில பேர் கொண்டு வராமலும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் அவங்க சைடில் இருந்து பார்த்து பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல்ஸாக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து சூப்பரான ட்ராவல்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிற மக்களே. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா. என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 9.5 தாராளமாக கொடுப்பேன். ஒரு சூப்பரான பஸ் சுபத்ரா. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். டாட்டா.